வாய்க்கீண்டானை பொல்லாழகனை கிள்ளி கணைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாம் பாவைகளும் புகார் உள்ள குளிர உடைந்து நீராடாத பள்ளி கிடத்தையோ பாவாய் நின்னாளால் பள்ளி கிடத்தையோ பாவாய் நின்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் என்று 12வது பாசுரத்திலே ராமபிரானுடைய சரித்திரத்தை சொன்னார்கள். அதுவும் அவனை ராமனை என்ன சொல்லிவிட்டார்கள்? மனத்துக்கினியவன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? கண்ணன் என்னால் அவன் கசப்பானவன் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அங்கே ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டு விட்டது. வந்திருந்தவர்களிலே சில கோபிகைகள் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள்? அது யார் இங்கே திருவாய்ப்பாடிக்கு வந்து ராமனுடைய பெயரை சொல்வது? இதென்ன அயோத்தியா? அயோத்தியிலே போய் கண்ணனுடைய நாமத்தை நாம் சொல்ல முடியுமா? இங்கே எப்படி இருந்தாலும் கண்ணனுடைய நாமத்தை தான் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களாம் ஒரு சிலர். அதற்கு அந்த ராமனுடைய நாமத்தை சொன்னவர்கள் பதில் சொன்னார்கள், என்ன இருந்தாலும் ராமனுடைய பெருமை கண்ணனுக்கு வராதே அம்மா. ராமன் தான் ஒரு பெண்ணுக்காக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து என்று நிறைய காரியங்களை எல்லாம் ராமன் தான் பண்ணியிருக்கிறான். அவனுடைய பெருமை கண்ணனுக்கு வராதே என்று சொன்னாலும் அதற்கு இவர்கள் கிருஷ்ணகோஷ்டி இவர்கள் சொல்லுகிறார்கள், ராமன் பண்ணினான் என்றால் யாருக்காக பண்ணினான்? எல்லாருக்குமாக பண்ணினான். அவன் ஒரு பிராட்டிக்காகத்தான் அத்தனையும் பண்ணினான். ஆனால் நமக்கு என்று ஏற்பட்டவன், இந்த விரஜபூமியிலே நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு என்று ஏற்பட்டவன் கண்ணன்தான். அவனை தவிர வேறு யாரையும் நாம் பாடக்கூடாது என்று இவர்கள் சொல்ல இப்படியே பெரிய வாக்குவாதமாய் இது போய்கொண்டிருந்தது. உடனே ஊர் பெரியவர்கள் வந்தார்கள். வந்து என்ன ராமன் என்ன கண்ணன் என்ன, எல்லாரும் ஒரே எம்பெருமான் தானே. ராமனுடைய நாமத்தை பாட வேண்டியவர்கள் ராமனுடைய நாமத்தை பாடிக்கொண்டு போங்கள், கண்ணனுடைய நாமத்தை பாட வேண்டும் என்று இருப்பவர்கள் கண்ணனுடைய நாமத்தை பாடிக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்களாம். உடனே 2 கோஷ்டிகளாக பிரிந்து கண்ணனுடைய நாமத்தை முதலிலே பாடிக்கொண்டு போகிறார்கள், ராமனுடைய நாமத்தை பின்னாலே பாடிக்கொண்டு வருகிறார்கள். இந்த பாசுரத்திலே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து கலந்தேலோர் எம்பாவாய். கண்ணனுடைய கோஷ்டி, கண்ணனுடைய நாமத்தை சொல்லுகின்ற கோஷ்டி அவர்கள் ஒரு சரித்திரத்தை பாடிக்கொண்டு போறார்கள். என்ன சரித்திரம்? புள்ளின் வாய் கீண்டானை பகாசுரவதம் என்கிற சரித்திரம். பகாசுரன் என்று ஒரு அசுரன் கம்சனாலே ஏவப்பட்டவன். அவன் ஒரு கொக்கு வேஷம் போட்டுக்கொண்டு கண்ணன் முன்னால் வந்து நிற்கிறான். என்று கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக அந்த கொக்கை பார்க்கிறான். உடனே கண்ணனை அவன் விழுங்கி விடுகிறான். அந்த பகாசுரன் வெப்பம் தாங்க முடியாமல் சூடு தாங்க முடியாமல் கண்ணனை உமிழ்ந்து விடுகிறான். கண்ணன் சட்டென்று அந்த கொக்கியினுடைய வாயை ஒரு வாழலையை கிழித்து போடுகிறார் போலே வெறும எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அனாயாசமாக கிழித்து விடுகிறான் கண்ணன். இதுதான் சரித்திரம். பள்ளத்தில் மேயும் பறவை உரு கொண்டு கள்ளவசுரன் வருவானைத்தான் கண்டு புல் இதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராயக்காக்காய். பெரியாழ்வார் பாடுகிறார். ரொம்ப சாதாரண சரித்திரம் இது. பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புல் இதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளை என்ன அந்த சரித்திரத்தை பாடிக்கொண்டு போகிறார்கள். பின்னாலே ராமகோஷ்டி இவர்கள் வருகிறார்களே, என்ன சரித்திரம் பாடுகிறார்கள்? பொல்லாவரக்கனை
கிள்ளிக்களைந்தானை, பொல்லாத வரக்கன் ராவணன், அவனை என்ன பண்ணிவிட்டார் ராமன்? கிள்ளிக்களைந்தான். ஒரு செடியிலே இலையிலே ஒரு புழு இருந்ததானால் அந்த இலையை நாம் பறித்து போடுவதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டும்? நகத்தாலே கிள்ளி விடலாம். அதுபோலே கிள்ளிக்களைந்தானை என்று சொல்கிறார். ஆனால் உண்மையாக யோசித்து பார்த்தால் அப்படியா கிள்ளிக்களைந்தார் ராமபிரான்? எவ்வளவு கஷ்டப்பட்டார் ராவணனை கொல்வதற்கு? ஏன் இப்படி ஆண்டாள் சொல்லுகிறாள் என்னால், அது ராமன் நினைத்திருந்தால் ஒரே க்ஷணத்திலே ராவணனை முடித்திருக்க முடியும். ஆனால் ராவணன் திருந்துகிறானா என்று பார்ப்பதற்காக பல பல சந்தர்ப்பங்களை கொடுத்தார். சில முறை தான் தோற்றும் காட்டினார். ஒருவேளை நாம் தோற்றுவிட்டால் அவன் கௌரவ பிரச்சனையாக இத்தனை நாள் நினைத்து கொண்டிருப்பான். ஒரு நாள் அவன் ஜெயித்து விட்டால் பிராட்டியை கொண்டு விடுகிறானா என்று பார்ப்பதற்காக அப்படியும் செய்தார் பெருமாள். ஆனால் அவன் வரவில்லை. அவனுடைய தௌர்பாகியம், அவன் அழிந்து போனான். பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், அவனை பற்றின பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். பல உன்னை விட சிறிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார்களே, சிறுமியர்கள், அவர்கள் எல்லோரும் பாவைக்களத்திற்கு போயே சேர்ந்து விட்டார்கள். நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள். உடனே உள்ளே இருப்பவள் பதில் சொன்னாள், ரொம்ப சிறிய பிள்ளைகள், அதனாலே அவர்களுக்கு நேரங்காலமே தெரியாது, ஏதோ பொழுது விடிந்து விட்டது என்று அவர்கள் பாட்டுக்கு சென்றிருப்பார்கள், இன்னும் பொழுது விடியவில்லை என்று சொன்னாலாம் உள்ளே இருப்பவள். சரி, இது சொல்லிவிட்டால் அடையாளம் சொல்லணும். 4-5 பாசுரமாக அடையாளமே சொல்லவில்லை. கீழ்வானம் வெள்ளென்று என்கிற பாசுரத்துக்கு பிற்பாடு 9, 10, 11, 12 4 பாசுரங்களிலே அடையாளம் இல்லை. 13வது பாசுரத்திலே தான் மறுபடியும் அடையாளம் வருகிறது. என்ன அடையாளம்? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து, சுக்ரோதயம் ஆகிவிட்டது. நமக்கெல்லாம் சூரியோதயம் தெரியும், தினமும் பார்க்கிறோம். அந்த சூரியோதயத்திற்கு முன்னால் சில நாழிகைகளுக்கு முன்னால் அருணோதயம், அதற்கு சில நாழிகைகளுக்கு முன்னால் சுக்ரோதயம் என்று ஆகும். அந்த சுக்ரோதயம் ஆகின்ற சமயத்திலே குருவானவன் அஸ்தமிப்பான். அதை வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து, வியாழம் அந்த குரு என்கிற அந்த கிரகம் அதை அஸ்தமித்து விட்டது, வெள்ளி எழுந்து விட்டது என அடையாளத்தை சொன்னார்கள். உடனே உள்ளே இருப்பவள் பதில் சொன்னால், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆகாசத்தை. உங்களுக்கு பார்க்கக்கூடிய எல்லா நட்சத்திரமும் குருவாகவும் வெள்ளியாக சுக்கிரனாகவும் தெரிகிறதே தவிர உண்மையாக வெள்ளியும் எழவில்லை, வியாழமும் உறங்கவில்லை என்று சொன்னாலாம். உடனே அடுத்த அடையாளத்தை சொல்கிறார்கள். புள்ளும் சிலம்பினகான், அறிவற்ற பறவைகளும் ஒலியெழுப்பான் என்றன. ஏற்கனவே சொன்னாலே புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் என்று முதல் பாசுரத்திலே முதல் அடையாளமாக இதைத்தானே சொன்னார்கள். மறுபடியும் ஏன் இதை சொல்கிறார்கள் என்னால், அது பறவைகள் எழுந்திருந்த சமயம். இப்பொழுது பறவைகள் இறை தேட புறப்படுகின்ற சமயம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு என்று காட்டுகிறார்கள். புள்ளும் சிலம்பினகான், அவள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. உடனே அவளை பார்த்து, போதறி கண்ணினாய், நாங்கள் சொல்வதற்கெல்லாம் நீ மறுமாத்தம் கூறிக்கொண்டிருக்கிறாயே, அதற்கு என்ன காரணம் என்னால், உன்னுடைய கண்ணழகு, புஷ்பத்தையும் மானையும் வெல்லக்கூடிய கண்ணழகு. இந்த கண்ணழகு இருக்கும் பொழுது கண்ணன் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகட்டுமே, நான் ஏன் கண்ணனிடத்திலே தேடிக்கொண்டு போக வேண்டும் என்று நீ இருக்கிறாய், பெருமிதம் தோற்ற நீ இங்கே இருக்கிறாய், போதறி கண்ணினாய். ஆனால் நீ இப்படி இருந்தால் இந்த மார்கழி நோன்பை நாம் எப்படி கொண்டாடுவது? குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. இந்த சூரியோதயம் ஆவதற்கு முன்னால் யமுனா நதியிலே நாம் குள்ள குளிர, அந்த வெவ்வலிடுகின்ற குளிரிலே இறங்கி நீராட வேண்டாமா? ஆனால் நீ இன்னும் பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால். எப்பேற்பட்ட பதிவிரதா ஸ்திரீ நீ, நன்னாளால். இந்த 4 நாள் போய்விட்டதானால் மறுபடியும் கண்ணனிடத்திலே நம்மை அனுமதிக்கவே மாட்டார்கள். இந்த நாளை விட்டுவிடலாமா? நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. நீ ஒரு பண்ணி கொண்டிருக்கிறாயே ஒரு கள்ளத்தனம், ஒரு திருட்டுத்தனம், எம்பெருமானை தனியாக அனுபவித்து விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே, இதை நீ தவிர்ந்து எங்களோடு கலக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருக்குடந்தை, கும்பகோணம் என்று சொல்கிறோமே, அந்த திருக்குடந்தையிலே எழுந்தொழிருக்கக்கூடிய சாரங்கபாணி ஆறாமுதன், அந்த எம்பெருமானைத்தான் இந்த பாசுரம் குறிக்கிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். என்ன காரணம் என்னால், நீ பள்ளி கிடத்தியோ, அந்த பள்ளி கொள்கின்ற அழகு இந்த பாசுரத்திலே வர்ணிக்கப்பட்டது. இருக்கிறதுலே அழகான சயனம் யார் என்னால் அது திருக்குடந்தை எம்பெருமான்.
உத்தான சயனம் என்று சொல்லுவார்கள். மற்ற எம்பெருமான்கள் எல்லாம் மொத்தமாக அப்படியே சயனித்து கொண்டிருப்பார்கள். சில எம்பெருமான்கள் இருந்தபடி சேவை சாதிப்பார்கள். ஆனால் இவர் இருக்கிறாரே இந்த திருக்குழந்தை பெருமாள், இவருடைய சயனம் அது உத்தான சயனம். திருமழிசை ஆழ்வாருக்காக அவர் கொஞ்சம் அப்படியே படுத்துக்கொண்டா மாதிரி இருப்பார், எழுந்திருக்கிறார் போலேயும் இருப்பார். உத்தான சயனம் என்னால் எழுந்திருந்த சயனம், எழுந்து கொண்டே இருக்கின்றா போலே. அவர் திருமழிசை ஆழ்வார் அவர் இன்னும் நீ எத்தனை நாளி நீ கிடந்து கொண்டிருப்பாய், எழுந்திரு, கிடந்தவார் எழுந்திருந்து பேசு என்று சொன்னார். உடனே ஆழ்வாருடைய பேச்சை கேட்டு அவர் எழுந்திருக்கலானார். உடனே வேண்டாம் வேண்டாம், நீ அப்படியே நின்றுக்கோ, வாழி கேசனே என்று ஆழ்வார் முடித்து விட்டார். அன்றையிலிருந்து ஆழ்வார் சொன்னபடி கேட்டதனாலே இந்த எம்பெருமானுக்கு ஆறாமுது ஆழ்வார் என்று அவருக்கு பேர் மாறிவிட்டது. திருமழிசை ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான் என்று பெயர் மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். அப்படி இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.